மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் அரியணை ஏற வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றில் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டி அங்குள்ள உலகளந்த பெருமாள் திருக்கோயிலில் கோ பூஜை மற்றும் சுதர்சன யாக பூஜைகள் நடைபெற்றன. யாக குண்டத்தில் திராட்சை, முந்திரி, ஏலக்காய் உள்ளிட்ட 64 வகையான பொருட்களை போட்டு பூஜை நடத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கோட்டார் புனித சவேரியார் தேவாலயத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தியபடி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வேலூர் மேற்கு மாவட்டம் மாதனூர் ஒன்றிய கழகம் சார்பில் அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இப்பிரார்த்தனை நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருச்சியில் உள்ள அருள்மிகு நாகநாத சுவாமி ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டி 27 மூலிகைகளை கொண்டு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. பின்னர் 108 சங்காபிஷேகமும், புனித நீரை கொண்டு மூலவருக்கு அபிஷேகமும் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும், பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சுவாமியிடம் மனமுருக வேண்டிக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் சேரன்குளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஆள்காட்டியம்மன் ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டி கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், துருளி சுத்தி ஹோமம் ஆகிய 3 வகையான யாக வேள்விகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு திரவியம், மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தன அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் உட்பட கிராம மக்கள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் அரியணை ஏற வேண்டுமென வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர்.